இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடன்கள் அனைத்தையும் அடைத்து நமக்கு செல்வத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இது நேரடியாக சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை ஓதியதற்கு பிறகு குறைந்த நாட்களிலே, வெறும் குறைந்த நாட்களிலேயே அனைத்து வித கடன்களும் அடைக்கப்பட்டு வாழ்க்கையில் இந்த கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு செல்வந்தர்களாக ஒரு நிம்மதியாக அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த சஹாபி பதிவிட்ட துவாதா இது. இதை நம்ம ஓதி வரணும். இது சஹீஹான துவாவாகவும் நிறைய உலமாக்கள் இது சஹீஹ்னு சொல்லி தரம் பிரித்திருக்காங்க. கடன் கஷ்டத்துல இருக்கிறவங்களும் சரி, கடன் எனக்கு இல்லை, மற்ற கஷ்டங்கள் எனக்கு நிறைய இருக்குன்னா மற்ற கஷ்டத்துக்கும் இது அடங்கும். ஏன்னா துன்பம், துயரம், துக்கம்னு சொல்லி அனைத்துக்குமே உள்ளடக்கின துவாவாக இது இருக்குது. இதை ஓதுபவர்கள் எதிரிகளிடமிருந்து கூட பாதுகாக்கப்படுவாங்க. எதிரிகள்னா நமக்கு வெளியிருந்தெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பக்கத்தால இருப்பாங்க, உறவுகள்ல இருப்பாங்க, இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால எதிரிகளிடமிருந்தும் பாதுகாவல் கிடைக்கும். வறுமையாகட்டும், துன்பம், துயரமாகட்டும் போய் கடன் நீங்கி உங்களுக்கு செல்வத்தை அல்லாஹ் அள்ளி தருவான். முக்கியமா அல்லாஹ்வே அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம கடன் அடைக்கிறதுக்கு வழி தெரியாம இருக்கோம்ல, அல்லாஹ்வே அதற்கான ஒரு வழியை இலகுவாக திறந்து வைப்பான். இந்த துவாவை நம்ம ஓதனா, இந்த துவாவை தான் நம்ம இப்ப வலியுறுத்தி நம்ம ஓத போறோம். அந்த துவா தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதன் காரணமாக இந்த நன்மையான விஷயம் மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் அவர்களுடைய கடனை அடைத்துக் கொள்வதற்கு நீங்க ஒரு காரணமாக இருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க. உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்துல துவா செய்து கொண்டிருக்கேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. கடன் இருக்கு, கஷ்டம் இருக்குன்னா மனசு விடாதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு வச்சிருப்பான். நிறைய பேர் நிறைய விதமான பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்றீங்க. அதனால நமக்கு இருக்கிறது கஷ்டம் தான். ஆனாலும் அதை விட கஷ்டத்துல இருக்கிறவங்களா இருந்துட்டு தான் இருக்காங்க. அல்லாஹ் நமக்கு இந்த அளவுக்கு லேஸ் வைத்திருக்கான். நிச்சயமாக இதுல இருந்தும் நம்மளை வெளியே கொண்டு வருவான். நம்பிக்கையோடு நீங்க இபாதத் செய்துவாங்க. இன்னைக்கு நம்ம அந்த துவா ஓத போறோம். ஃபர்ஸ்ட் அந்த துவா என்னன்னு பார்த்து அதனுடைய அர்த்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓதலாம். அல்லாஹும்ம இன்னி ஊதுபிக்க, நம்ம அர்த்தத்தோடு பார்த்துக்கலாம். அல்லாஹும்மன ஏ அல்லா, இன்னி ஊதுபிக்க, நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்னு அர்த்தம். மினல் ஹம்மி, மினல் ஹம்மினா கவலையை விட்டு நான் பாதுகாவல் தேடுறேன்னு அர்த்தம். உங்களுக்கு என்னெல்லாம் கவலை வருதோ இந்த உலகத்துல அது எல்லாமே விட்டு, உங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே இதுல வரும். அடுத்தது வல் அசன் அப்படின்னா துயரத்தை விட்டுன்னு அர்த்தம். இப்ப கவலையும் துயரமும் ஒண்ணு இல்லையான்னு கேட்டா கவலையும் துயரமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா பார்த்தா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னா, கவலையா இருக்கக்கூடிய விஷயம் சீக்கிரமா சரியா போயிடும். அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் கவலை தரும், ஆனா அது நாளைக்கு சரியா போயிடும். ஆனா ஒரு விஷயம் வந்திருக்கு, ஆனா அது என்னைக்குமே சரியாகாதுன்னா அது துயரம். முக்கியமா யாராவது மௌத்தாயிட்டாங்க நமக்கு அது துயரமாக இருக்கு. அவங்க திரும்பி எப்பவுமே வரமாட்டாங்க. அப்ப கவலைக்கும் துயரத்துக்கும் இத விஷயம். அப்ப கவலை வருவதிலிருந்தும் என்னை காப்பாத்து, முக்கியமாக துயரம் வருவதிலிருந்தும் என்னை காப்பாத்துன்னு சொல்றோம். கவலை கூட பரவாயில்ல, துயரம் வந்துருச்சுன்னா அதுல மீளவே முடியாது. அதனால அப்படி ஒரு துயரத்தை எனக்கு கொடுத்துடாதுன்னு அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அடுத்தது மினல் ஹஜ்லி வல் கஸ்லு, பலவீனத்திலிருந்தும் சோம்பல்தனத்திலிருந்தும் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனுஷன் பலவீனமா இருக்கான் அப்படின்னா உடல் ரீதியாகவா இருக்கட்டும், இல்ல குணத்திலே ஆகட்டும், எதுலையாவது ஒண்ணு நம்ம ரொம்ப பலவீனமா இருந்துட்டோம்னாவே ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி சோம்பல்தனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதுலையுமே உருப்பட மாட்டாங்க. அதனாலதான் இந்த துவால இந்த 2 வார்த்தைகள் வந்திருக்கு. இந்த 2 வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா மனிதரிடத்துல இருந்தா அது மனிதனுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய விஷயம். அதனால இது 2ஐயும் விட்டு நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் கேட்கிறோம். வல் ஜுபுனி வல் புக்ல, சுருங்கி போறதுல இருந்தும் கஞ்சத்தனத்துல இருந்தும் பாதுகாவல் கேட்கிறோம். சுருங்கி போறதுன்னு என்னன்னா, நம்ம நல்ல நிலைமையில இருப்போம், திடீர்னு ஒரு பிரச்சனை நம்ம என்ன ஆயிடுவோம், மோசமான நிலைமைக்கு வந்துருவோம். முதல்ல நம்ம பணக்காரா இருப்போம், பிரச்சனை ஏழையா மாறிடுவோம். முதல்ல ஆரோக்கியமா இருப்போம், பிரச்சனை நோவாயிருவோம். இந்த மாதிரி நம்ம சுருங்கி போறதுல இருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் கேட்கிறோம். அதே மாதிரி பார்த்தா கஞ்சத்தனத்துல இருந்தும் நம்ம பாதுகாவல் கேட்கிறோம். ஒரு மனுஷன்ட்ட கஞ்சத்தனம் இருந்தா மட்டும் அவன் என்ன பண்ண முடியாது, உருப்படவே முடியாது. வீண் விராயம் செய்யறவங்க கஞ்சத்தனம், இவங்க 2 பேருமே பார்த்தா ஆப்போசிட் குணம். ஆனா இந்த 2மே பார்த்தா மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அதனால அந்த குணங்கள் வேணாங்கிறோம். இறுதியாக மின்கலபதி தைனி ஒ கஹ்ரு விசால் அப்படின்னு என்னன்னா, கடன் பெருங்குவதிலிருந்தும் இன்னும் மனிதனுடைய ஆக்கிரமிப்பிலிருந்தும் பாதுகாவல் தேடுறோம். கடன் பெருகிறதுனா இப்ப நம்மள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்குன்னா அதை அடைக்க முடியாமே நம்ம இருப்போம். திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய நிலைமை பெருகிட்டே போச்சுன்னா அது இன்னும் கஷ்டமாயிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிதான், வாங்கும் போதே பெரிய காசா வாங்கிடுவாங்க, இல்ல திரும்ப திரும்ப வாங்குற நிலைமை வரும். அது வரக்கூடாதுன்னு கேட்கிறோம். அதே மாதிரி மனிதனுடைய ஆக்கிரமிப்பை கேட்கிறோம். மனிதனுடைய ஆக்கிரமிப்புனா என்னன்னா, ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கினோம்னா அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க. அது இல்லாம நம்ம மேல மத்தவங்க உரிமை எடுத்து ஒரு மாதிரி ஆதிக்கம் படுத்துறது அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்ப வேலை செய்யற இடத்துல முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான கஷ்டம்லாம் மனிதர்களுடைய கஷ்டமே வரக்கூடாதுன்னு நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். எவ்வளவு அற்புதமான துவா பாருங்க. இதை தான் நீங்க என்ன பண்ணணும்,
வலியுறுத்தி ஓதி வரணும். எப்பயுமே ஒரு துவாவை எடுத்தா அதிகமான முறை ஓதுங்க. அப்பதான் அதனுடைய பலனை நீங்க சீக்கிரமாகவே பார்த்துக்கொள்ள முடியும். இப்ப நம்ம இது ஒரு 30 முறை ஓதி விட்டு போலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதிங்க. தெரிலைனா கூட நீங்க என்ன பண்ணலாம், காதுல கேட்கறது கூட ஓதுன நன்மைதான் கொடுக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஸனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுபுனி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுபுனி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் அஜனி வல் அஜ்லி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புக்லி வ கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால்.
اللهم إني أعوذ بك من الهم والحزن والحزن والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجل والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجل والكسل جبن والبخل وغلبة الدين وقهر الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجل والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجل والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجل والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்துல துவா செய்துக்கோங்க. இதனுடைய அர்த்தமே நமக்கு என்னது? அல்லாஹ் எங்களுடைய கவலையை நீக்கு, துன்பத்தை நீக்கு, எங்களுடைய சோம்பல்தனத்திலிருந்தும் இன்னும் கருமித்தனத்திலிருந்தும் நாங்கள் சுருங்கி போறதிலிருந்தும் எங்களுடைய பலவீனத்திலிருந்தும் கடன் பெருகுவதிலிருந்தும் மனிதனுடைய ஆக்கிரமிப்பிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாவல் கொடு அப்படிங்கிறதான். அல்லாஹும் நமக்கு இது அனைத்திலிருந்துமே நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பான். நம்ம வலியுறுத்தி கேட்டிருக்கோம். அல்லாஹ் நிச்சயமாக கேட்கக்கூடியதை விரும்புகிறான், கேட்கக்கூடியதை கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கான். நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து அதை நம்ம ஒட்டுக்கா செஞ்சு வந்துட்டு இருக்கோம், கூட்டாக சேர்ந்து செய்து வருகிறோம். அப்பதான் பார்த்தோம்னா நம்ம கேட்கக்கூடிய இபாதத்தெல்லாம் நம்ம செய்ய முடிகிற மாதிரி இருக்கு. இல்லாட்டினா தனிமையில நம்மளால செய்ய முடியாது. எல்லாருக்கும் எல்லா விஷயமே ஞாபகம் இருக்காது, தெரியாது. அதனால நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் தொடர்ந்து பாருங்க. நிறைய பேர் பலன் அடைந்திருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல இதெல்லாம் சஹீஹான துவாவாக இருக்கு. அல்லாஹ்வே போதுமானவன். உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.